வணக்கம், இது ரித்து கிரியேஷன்ஸ். வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால ஒரு சிலர் வீட்டில் இந்த மாதிரி புது மண் பாத்திரம் வாங்கி தண்ணி ஊற்றி வச்சு குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த புது மண் பாத்திரத்துலேருந்து வர்ற வாசனையும் பிடிக்காது. புது மண் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கிறதுனால ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும். அப்படி சளி பிடிக்காமல் எப்படி இந்த மண் பாத்திரம் வாசம் வராமல் தண்ணியை குடிக்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி போய் கடையில் ஒரு பானையை வாங்கிக்கோங்க. எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் தட்டினீங்கனாலே அது சவுண்டு வரும், நல்லா டங் 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 டங்னு. பாருங்கள், ஓட்ட பனியாக இருந்ததுன்னா லொடன்னு சத்தம் வரும். அதனால இந்த எல்லா பக்கமும் பார்த்து எந்த விரிசலும் இல்லாமல் எந்த குத்தலும் இல்லாமல் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. நீ எப்படி இதை க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது வாஷ் பேஷனில் வச்சு நல்லா கழுவிக்குங்க. இந்த மாதிரி எந்த இதுவும் எடுக்காமல் சோப்பே தொடாமல் நல்லா தேய்ச்சி கழுவிக்குங்க. ஒரு சில மண் பாத்திரத்தில் சிவப்பு கலரில் சாயம் பூசியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு கேன்சர் வரும். அதனால் அந்த சாயம் போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்குங்க. ஒரு சிலரில் நாட்டு பானையினால் அந்த மாதிரி சாயம் பூசிக்க மாட்டாங்க. இது நாட்டு பானை நான் வாங்கினது, அதனால் அந்த மாதிரி சிவப்பாக வராது. நல்லா உள்ளே எல்லாம் தேய்ச்சிக்குங்க, எவ்வளோ தேய்க்க முடியுமோ. அப்போ தான் அதில் இருக்கிற பிசுறு அந்த அழுக்கு எல்லாம் வந்துடும். சோப்பு வேண்டாம். எந்த காரணத்துக்கு கொண்டு சோப்பு போட்டிங்கன்னா அப்படியே அந்த மண் பாத்திரத்தில் அந்த சோப்போட வாசம் இறங்கி வாடகை அடிக்கும், சோப்பு வாடகையே அடிக்கும் தண்ணி ஊற்றி வச்சா. அதனால் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும். எவ்வளோ நல்லா கழுவ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கழுவிக்குங்க. இதுக்கு பேர் திருவாமனை. இது எல்லா பாத்திரத்து கடைகளையும் கிடைக்குங்க. இது வாங்கி இது கீழே வச்சு இது மேலே இந்த பானையை வச்சிட்டிங்கன்னா பானை உருளாது, எந்த நகரவும் செய்யாது. இது இல்லாமல் இப்படி வச்சிங்கன்னா கீழே மண்ணோ ஏதோ ஒன்று போட்டு பிளேட்டில் ஏதோ ஒன்று வச்சிங்கன்னா இப்படி உருளும். அதுக்கு வேண்டி இந்த மாதிரி திருவாமனை வச்சு இந்த மேலே வச்சுருங்க. இப்போ க்ளீன் பண்ணி எல்லாமே சுத்தமாக கழுவி எல்லாமே தொடச்சி வச்சிட்டோம். அடுத்து நம்ம சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு பெரிய பாத்திரத்து நிறையா சுடுதண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்த பின்னாடி இந்த சுடுதண்ணியை இந்த புது பானையில் ஊற்றி ஒரு 2 நாள் மூடி வச்சுருங்க. 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒருக்கா ஊற்றிட்டே இருக்கணும். சுடுதண்ணி ஆறுனவர் கீழே ஊற்றிடுங்க. அப்போ புது பானையோட வாசமும் போயிடும். புது பானையில் தண்ணி வச்சு குடித்தோம்னா வர சளி பிடிக்கிறதும் நின்று போயிடும். இது ஃபுல்லாக சுடுதண்ணி ஊற்றிடுங்க. இந்த மாதிரி கொதிக்க வச்ச சுடுதண்ணியை ஃபுல்லாக ஊற்றி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இது ஆறி விழுகு அடுத்த நாள் இதே மாதிரி மறுபடியும் தண்ணி காய வச்சு இதில் ஊற்றி மூடி வச்சுருங்க. இதே மாதிரி 2 நாள் செஞ்சுட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டிங்கன்னா இதில் பானையிலேருந்து வர வாடை, அதாவது புது மண் வாசம் நின்று போயிடும். அடுத்த நாளில் 3ஆவது நாள்லேருந்து நீங்கள் நார்மலான தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சோம்னா புது பானையில் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கும்போது வர்ற சளி எப்போவுமே வரவே வராது. நைட்டே தண்ணி நிறைய ஊற்றி வச்சுருங்க. அப்புறம் இது மாதிரி ஒரு பிளேட் வச்சு மூடி நைட் ஃபுல்லாக விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு இதில் தண்ணி குடித்தா சில்லுன்னு இருக்கும். ஒரு சிலருக்கு இதில் வாசம் வேணும்னா நன்னாரி வேற சேர்த்துக்கலாம். வாசம் வேண்டாம், வெறும் பானை தண்ணி மட்டும் போதுன்னா இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதிகமான சில்னஸ் வேணும்னா இதுக்கு அடியில் நம்ம மண் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது இப்போது புது பானையில் வச்சு இப்போ இந்த முறையில் தண்ணி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சளி பிடிக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.